சொல்லு. காமர்ஸ் குரூப்ல மார்க் எடுத்தாலும் ஈஸி தானே, மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்படி காமர்ஸ் குரூப்ல மார்க் எடுத்துட்டா ஈஸி தானே, மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. ஃபெயில் ஆயிட்டா ஈஸி, ஏன் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க என்ன சொல்றது? நீ ஏன் ஃபெயில் ஆகுற மேம்? அவங்க சொல்றாங்க நாங்க நீ ஃபெயில் ஆறியா பாஸ் ஆகுறியா? பாஸ் மேம். அப்ப எதுக்கு நீ ஃபெயில் ஆகிறவங்க பத்தி எல்லாம் கவலைப்படுற? மேம் இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாலும் கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க ஈஸியா அதனால எடுத்துட்டீங்க அப்படின்னு. ஓகே சொல்லு. நான் என்ன சொல்றேன், உணர்ச்சி வசப்படாத. இங்க பாரு, நான் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் இப்பவே. பாரு, உன்கிட்ட 1000 ரூபாய் இருக்கான்னு நான் கேக்குறேன், நீ என்ன சொல்வ? இருந்தா இருக்குன்னு சொல்லுவோம். சூப்பர். உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். இருக்கு மேம். அவ்வளவுதான். ஈஸியா இருந்துச்சு ஆமான்னு சொல்லு. ஓகே மேம். ஃபெயில் ஆயிட்ட டஃபா இருந்துச்சுன்னு சொல்லு. இப்ப என்னத்துக்கு முன்னால இருக்கிற ஆளை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு சுத்துற? நீ சாட்டிஸ்ஃபை ஆகுறியா? உன் பேப்பரை கரெக்டா எழுதுறியா? உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? இங்க பாரு, போருக்கு போகும்போதும் கொல்லைக்கு போகும்போதும் கூட்டு உதவாது. தேர்வு நம்ம தனியா தான். என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்துச்சு, வெளியில வந்து கேக்குது, ஏய் அந்த 18வது கொஸ்டினுக்கு என்னடி ஆன்சர்னு. ஒன்னு சொல்லுது, 10 கொஸ்டின் தானேன்னு. அந்த சனியன் திருப்பியே பார்க்கல கொஸ்டின் பேப்பரை. இப்படிலாம் இருக்குது. எனக்கு மேத்ஸே பிடிக்காது பாப்பா, பயம் எனக்கு மேத்ஸ்னா. எனக்கு என்ன, இதெல்லாம் இந்த மேத்ஸ் டீச்சருக்கான கைத்தட்டல் தான். என்ன தெரியுமா ஆகும்? எனக்கு கேட்பாங்க, ஏய் அந்த 3rd கொஸ்டினுக்கு .52 தானே ஆன்சர். எனக்கு 5475 வந்திருக்கும். அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால்தான் படித்தவர்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு ஏன் சொல்றோம்? அவ்வளவு சீக்கிரமாக அவ்வளவு சுலபமானது இல்லை. கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து சிரமப்பட்டு தான் இந்த தேர்வை எழுதி பாஸ் பண்றோம். அதனால் தான் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்பதை மட்டும் புரிஞ்சுக்கோ. வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாத, வார்த்தைகளால் பாதிக்கப்படாத, எப்பொருள் அப்பொருள். அவ்வளவுதான். ஆழமா புரிஞ்சுக்கோ. யார் சொல்றான்னு பாத்துக்க, எப்படி சொல்றாங்கன்னு பாத்துக்க, இன்டென்ஷனை பாத்துக்கோ. கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கோ, ஒமிட் பண்றதா இருந்தா ஒமிட் பண்ணு. இக்னோர் இக்னோர் இக்னோர். ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல். அவ்வளவுதான். தேங்க்யூ மேம்.